அக்கறைக்கு போவோம் வாருங்கள், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய சீடர்களோடு கூட படகிலே ஏறி சென்று கொண்டிருக்கின்றார். அவர்கள் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிச்சு என்று சொல்லி 37வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிச்சு. இங்கே படகு நிரம்பத்தக்கதாக, படகு மூழ்கத்தக்கதாக ஒரு பெரும் காற்று புயல் அந்த படகின் மீது மோதிய உடனே சீடர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். இயேசு கிறிஸ்து அந்த படகிலே கப்பலின் அடித்தட்டிலே பின்னணியத்திலே அவர் தூங்கிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் சீடர்கள் பயந்து, ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை எழுப்புகின்றார்கள். உடனே இயேசு எழுந்திருந்து அந்த கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்லி ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். அந்த கடல் அமைதல் ஆயிற்று. காற்று அமர்ந்து மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இதன் மூலமாக இன்றைக்கு நாம் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள போகின்றோம். இங்கு இயேசு கிறிஸ்துவும் அந்த படகில இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவோடு கூட சீடர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டு தான் அந்த படகிலே அவர் ஏறி உட்கார்ந்தார். இன்றைக்கு இயேசு உங்களோடு கூட இருக்கின்ற பொழுது நாம் அக்கறை சேர்ந்து விடுவோம் என்கின்றதான நம்பிக்கையை அவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற பொழுதும், சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள் நமக்கு வருகின்ற பொழுது நாம் பயந்து நடுங்குகின்றோம். ஆண்டவரே, என்னை குறித்து உமக்கு கவலை இல்லையா? ஆண்டவரே, நான் அழிந்து போகிறதை குறித்து, நான் மடிந்து போகிறேன், இதை குறித்து உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து நாம் சில நேரம் கேள்வி கேட்டு விடுகின்றோம். ஆண்டவர் அந்த கடலை அதற்றிவிட்டு அதனுடைய இரைச்சலை அமைதியாக்கிவிட்டு சீடர்களை பார்த்து சொன்னார், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்டார். இதே கேள்வி ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்தும் கேட்கிறார். ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எனக்கு அன்பானவர்களே, நாம் ஓடிக்கொண்டிருக்கிறதான இந்த ஓட்டத்திலே நமக்கு போராட்டங்கள் வருகின்ற பொழுது, நமக்கு பிரச்சனைகள் வருகின்ற பொழுது, நமக்கு தோல்விகள் வருகின்ற பொழுது நாம் நினைத்துக் கொள்கிறோம், ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், ஆண்டவர் இந்த படகில இல்லையோ என்று சொல்லி நாம் கலங்கி தவிக்கின்றோம். ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள், விசுவாசத்தோடு கூட இருங்கள், பயப்படாதிருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி உங்களை அக்கறைக்கு கொண்டு போய் சேர்ப்பார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆமென்.